எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் அவங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசியலில் குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பினரும் இதே கருத்தை தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத மக்கள்கிட்டே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கட்சி பற்றி எனக்கு எது அதிமுக நம்பி தான் ஓட்டு போட்டாங்க, அவங்கள நம்பி இல்லை. அது அவங்கள தான் கேட்கணும். இப்போதைக்கு அதிமுக எதிர்காலம் எடப்பாடி கையில் தான். பிரேமலதா சாந்தா அது குதிரை பேரம் இல்லையா? இப்படியே நிலைமை போச்சுன்னா ரொம்ப மோசம். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே பிளவுபட்டு 2 பிரிவுகளாக இருந்த நிலையில் அவங்க சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்காங்க. இப்போது அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மக்கள்கிட்டயே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கட்டுப்பாடெல்லாம் பண்ண முடியாது. இது சுதந்திர நாடு, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை, அரசியல் பற்றி அவ்வளோ தெரியாது. ஏற்கனவே அவங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்துற மாதிரி தான் இது ஒரு கணக்காக இருக்குது. அதனால் அது செஞ்சுருக்கக்கூடாது. தப்பு தான் அது நினைஞ்சது. ஆதிகாவுக்கு பண்ணுற துரோகம் மாதிரி தான் நினைக்கிறேன். எம்எல்ஏவா போலையே, பதவி ராஜினாமா தானே போயிருக்காங்க, கட்சியில் தானே சேர்ந்துருக்காங்க. அது யார் வேணால் சேரலாம், நீங்களும் சேரலாம், நானும் சேரலாம். கட்சி விட்டு கட்சி தவிர பொதுவாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி பெரும்பாலும் போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்று கரெக்டான ப்ராசஸ் இல்லைங்க. இவங்க ஏடிஎம்கேன்னா இவங்க பீப்புள்ஸ் ஓட் போட்டு தான் ஏடிஎம்கேக்குன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது அவங்க அதில் தான் இருக்கணும், அதில் தான் கண்டினியூ பண்ணியிருக்கணும். அது சரியில்லை, ஒரே வீடு, அவ்வளோதான். இது என்னை பொறுத்தவரையும் தனிப்பட்ட கருத்து, தவறான விஷயம். மக்களால் வாக்கு வாங்கி இவங்க இஷ்டத்துக்கு மாறக்கூடாது, அது தவறான இது. ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன நினைப்பாங்க? அடிக்கடி ஒரு எலெக்ஷன் ஒரு கஷ்டம் தான். 20 நாளைக்கு என்ன அப்படி வந்துருக்கு? அது முடிஞ்சு போச்சு, அதனுடைய கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. வாய்ப்பு இல்லை. டிஎம்கே கூட சேர போகிறோன்னு சொல்லிட்டு பேசுனாங்க, அது பிடிக்கலன்றாங்க. அவங்க எது நடந்தாலும் நம்மளுக்கு வெளியே சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த பதவியிலே இருந்துன்னு அப்படியே போனால் தான் அது தப்பு. ராஜினாமா பண்ணிட்டாங்களா, அவங்க இப்போ எம்எல்ஏவே இல்லை. அதை பணம் வாங்கினாங்களா கொடுத்தாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு தான் தெரியும், கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் தான் தெரியும். சார், அதிமுகன்றது ஒரு புனிதமான கட்சி சார். எம்ஜிஆர் பிள்ளைலேருந்து அடுத்தது அண்ணா பிள்ளைலேருந்து ஜெயலலிதா பிள்ளைலேருந்து ஒரு தொட்டு இருந்த கட்சி சார். அந்த கட்சியில் இவங்களாம் இருந்து போய் இன்றைக்கி காசுக்கும் இதுக்கும் விலை போகிறாங்களே, எந்த வேலை சார் நியாயம்? ராஜினாமா எழுதுறதுன்னா ஒரு கட்சியில் ஒரு சீட்டு வாங்குறதுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம், அந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக போயிட்டு பணத்தை வாங்கின்னு கட்சியில் இல்லாமல் விடுபட்டு போகிறாங்க சார். இவங்களாம் கட்சியில் இருக்கவே கூடாது சார். எடப்பாடியார் தான் சார் நல்லவர். நான் எதுவும் சொல்ல விரும்பல, வேஸ்ட் அரசியல். இப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இதுதான் தெரியும், வழிமுறைகள் தான் அவங்களுக்குள்ளே ஒத்துவாங்கன்னா இதுவாக இருக்கும். அதாவது இப்போ அம்மா ஆட்சி தானே இவங்களும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அம்மா எம்எல்ஏஸ் எல்லாம் இங்கே வர்றது கரெக்டு, நல்லது தானே. எங்கே கரெக்டாக இருக்காங்களோ அங்கே தானே போவாங்க. இப்போ வந்த கட்சிக்கு போய் இவங்க போய் சேர்றது அப்படின்றது கட்சிக்கு ஆசைப்பட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு போகிறாங்க அப்படின்ட்டு தான் போகிறோம். பதவி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தானே போயிருக்காங்க, அதோட போய் கூட ஜாயின்ட் ஆகல. அது அவங்க பிரச்சனை, கட்சி இருக்கே இல்லை. எல்லாரும் வரணும், எல்லாரும் இருக்கணும், அவ்வளோதான் சார். அவங்க 4 பேர் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா அவங்க விஜய் கூட சேர்ந்து நல்லது பண்ணணும் சார். அவங்க சம்பாதிக்க நினச்சாங்கன்னா விஜய் அங்கேருந்து திருத்தி விட்டுருணும். இப்போ இதை குதிரை பேரம்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் நான் நினைக்கிறேன் இவங்க ஏடிஎம்கே அவங்களா ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 எம்எல்ஏ ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் ஜாயின் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இதை எதிர்கட்சியை குதிரை பேரம்னு சொல்கிறாங்க. பட் அது எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது. எதிர்கட்சி எனக்கு இது தப்பாக தெரியல. அவங்களா ஜாயின் பண்ணியிருக்காங்க, டிவிக்கு இன்ட்ரெஸ்ட் ஸோ அது தப்பாக எனக்கு தெரியல. ஏற்கனவே மாற்றி அவங்க மாற்றி அதானே சொல்லிட்டு இருந்தாங்க. இத்தனை வருஷமாக அதுதானே பண்ணிட்டு இருந்தாங்க, 50 வருஷத்துக்கு மேலே. இந்த அச்சா அவங்க அப்போ ஆட்சியில் இருக்கும்போது இவங்க குறை சொன்னாங்க, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்கள குறை சொல்கிறாங்க. அப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வேறு எதுவும் இல்லையா? அதிமுக டோட்டலாக ஏஞ்சிடும் சார். ஏன்னா அந்த அம்மாவுக்கு யார் யார் மோசம் பண்ணாங்க இருக்க முடியாது. அதனால தான் கடவுளாக பார்த்து இந்த ஒரு வழி காட்டி விஜய் வர வச்சுக்கிறாங்க. விஜய் சார் நல்லா இன்னும் தமிழ்நாடு மக்களுக்கு இல்லாதவங்க இருக்கிறவங்க சரியாக நல்லா சேர்ந்தால் நல்லா இருக்கும் சார். 2வது இந்த பஸ் ஸ்டாண்டில் 5 லட்சம் குடும்பம் வாழ்ந்துன்னு இருக்குது சுற்றி. அது விஜய் தளபதி சார் ஒரு முன்னேற்றம் கொஞ்சம் நல்லது பண்ணால் நல்லா இருக்கும் சார். அதாவது அதிமுகவிலேருந்து 2 பேர் 3 பேர் இன்னும் அது அதிகமாக போகிறாங்கன்றது குதிரை பேரணும் போது, அவங்க காங்கிரஸில் சின்னத்தில் ஜெயிச்சுட்டு கை சின்னத்தில் ஜெயிச்சுட்டு வந்தாங்களே, அதுவும் குதிரை பேரம் தான்.
ஓபிஎஸ் எம்எல்ஏவாக இருக்கும்போது ராஜினாமா பண்ணிட்டு போனார், அதுவும் குதிரை பேரம் தானே. அதாவது அவங்க இங்கே பிடிக்கல, அங்கே போகிறாங்க. அதிமுக இனி நல்லா தான் இருக்கும். அது வந்து அந்த எடப்பாடி தலைமையில் இன்னும் சிறப்பாக தான் போயிட்டுருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருத்தர் 2 பேர் போகிறதுனால கட்சி போயிடாது. குதிரை பேரம் நடக்குதா என்னன்னு நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. எல்லாம் சொல்லிக்கிறாங்க குதிரை பேரம் அந்த பேரன்னு. அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ண போகிறாங்க. இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி போகிறீங்க. அதிமுகவுக்கு இப்போ கொஞ்சம் அழிவு காலம்தான், ஆனால் மீண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி பெரிய ஆளுங்களாம் அந்த கட்சி அது. ஸோ மீண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் ஏடிஎம்கே இருக்க கஷ்டம்தான். என்ன ஆகும்னா இப்படியே ஆளுக்கு வந்து இப்போ ஓபிஎஸ் அங்கிட்ட போயிட்டாங்க. இவங்க இப்போ விஜயபாஸ்கர் வேலுமணியோட இவங்க ஒரு பக்கம் வந்துட்டாங்க. இருக்கிற பேர் வந்து அப்படியே இருப்பாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் ஆச்சுன்னா இன்னும் கட்சி சிதைவு அடையும். அவங்க வந்து கரெக்டாக எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா ஓரளவு எதிர்க்கட்சி அந்தஸ்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அவங்கள உள்ள ஓட்டுக்கிட்ட எல்லாமே வந்து டோட்டலாக அவங்களுடைய கூட்டணி அமைப்பு வந்து சரியில்லை இந்த தடவை வந்து. அதனால ஓட்டுகள்லாம் பிரிஞ்சு அங்கங்கே போயிடுச்சு, டோட்டலாக போயிடுச்சு. ஆமாம், அதிமுக இப்போதைக்கு அதிமுக எதிர்காலம் எடப்பாடி கையில் தான் இருக்குது. அவர் தான் சார். அவர் வெளியே அமைச்சாங்க 60 பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க சார். அதிமுகலேருந்து வெளியே போனவங்க குறைஞ்சது உங்களுக்கே தெரியும் 50-60 பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க, 10 பேர் மந்திரியாக இருக்கிறாங்க. அப்போ இப்படியே போயினே இருந்தால் சேர்த்தா தான் உண்டு. ஓபிஎஸ்லேருந்து செங்கோட்டையிலேருந்து அவ்வளோயா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னாவே டிஎம்கேலே 10 மந்திரி இருக்கிறாங்க. அது அவர் நினச்சி சேர்த்தா தான் உண்டு. நாங்களாம் வந்து 40 வருஷமாக ரெட்டையில் தான் ஓட்டு போட்டுருந்தோம். எம்ஜிஆர் கூடவே 80ல் 84ல் செய்யார் பாராளுமன்ற தொகுதி புலவர் கோவிந்தன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போத்திலேருந்து நாங்கள் ரெட்டையெல்லாம் போட்டுங்கிறோம். எப்படியாவது யாராவது ஒருத்தர் அப்போ எங்களை காப்பாற்றுறதுக்கு எம்ஜிஆர் வந்த மாதிரி இப்போ யாராவது வரான்னு பார்த்தோம். இது வந்துட்டார். நாங்களே இந்த தடவை மாற்றி தான் போட்டோம். தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத மக்கள்கிட்டே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.